இலங்கையுடைய வெளிநாட்டு அமைச்சில் தொழில் புரியும் தூதரக அதிகாரிகள், தூதர்கள், உயர்ஸ்தானிகர் எல்லாம் 80% அரசியல் நியமனங்கள் என்று சொல்லப்படுகின்றது. 20% தான் அந்த 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 பரீட்சையில் இலங்கை வெளிநாட்டு பரீட்சையில் சித்தி அடைந்து வருபவர்கள். ஆகவே தூதர்கள், உயர்ஸ்தானிகர் எல்லாமே அரசியல்வாதிகள், குறிப்பா அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மிக முக்கியமான பெரிய மேற்குலக நாடுகளுக்கெல்லாம் கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுடைய உறவினர்கள், நண்பர்கள் தான் நியமிக்கப்பட்ட வரலாறு. அவர்களுக்கு கீழே தான் இந்த தகுதி வாய்ந்த அதிகாரிகள் எல்லாம் தொழில்பட்டது வரலாறு. ஆனா இந்தியாவில எல்லாம் கிட்டத்தட்ட 100% அந்த பரீட்சையை சித்தி அடைந்தவர் தான் வெளிநாட்டு அமைச்சிலே வேலை செய்கிறார். இலங்கையில் அப்படி அல்ல. உங்களோட கேள்விக்கான பதில், இப்ப அமெரிக்காவில முக்கிய வர்த்தக பங்காளி என்ற ரீதியில ஒரு பொருளாதார அறிவு கொண்ட ஒரு தூதர், அந்த துறையில் விற்பனராக இருப்பவர் இருந்திருந்தால் இந்த விடயங்களே முன்னரே கணிப்பிட்டிருக்கலாம். ஆனா ஜனாதிபதிகளின் உறவினர்களும் நண்பர்களும் அவருடைய குடும்பங்களோட போய் எங்களுடைய டாலரில், எங்களுடைய பணத்தில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, தங்களுடைய குழந்தைகளுக்கு அங்கே அமெரிக்காவில் கல்வி கற்று உடைய வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தால் அதுக்குரிய விலையை இன்றைக்கு நாட்டு மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறுகள். இது இப்ப இலங்கை இந்த முக்கியமான நாடுகள், எங்களுக்கு எந்தெந்த நாடு ஏற்றுமதி, எந்தெந்த நாடு இறக்குமதி, அந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது எந்த அளவு தூரம் அவர்கள் திறமை அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்களா அல்லது தங்களுடைய உறவுகள், நட்புகள் அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்களா என்றால் கடந்த காலத்தில் உறவுகள், நட்புகள் அடிப்படையில் தான் நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு அந்த அறிவு இல்லாத போது திறம்பட செயற்பட முடியவில்லை, திட்டங்களை வகுக்கவில்லை, அமெரிக்க அதிகாரியுடன் பேசவில்லை, மாற்று வழிகளை தேடவில்லை. அதுக்குரிய விலையை சாதாரண ஆழத் தொழிற்சாலையில் இருக்கிற ஊழியர்கள், இலங்கை ஊழியர்கள் விலை கொடுக்கிறார்கள். அது